பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தவக்காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, மனிதர்களை இயக்கும் அடிப்படையான காரணிகளில் ஒன்று மகிழ்ச்சிக்கான தேடல். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கப் போகின்ற வரை மனிதர்களாகிய நாம் உழைப்பதும் உறவாடுவதும் ஓடுவதும் ஓய்வெடுப்பதும் தேடுவதும் நாடுவதும் எல்லாமே மகிழ்ச்சிக்காகத்தான். மனிதர்கள் தேடுவது மகிழ்ச்சி ஒன்றுதான் என்றாலும் எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியை ஒரே இடத்தில் தேடுவது கிடையாது. வெவ்வேறு இடங்களில் தேடுகிறார்கள். மனிதர்கள் தங்களது வாழ்வின் மகிழ்வை எங்கு தேடுகிறார்கள் என்பதை வைத்து அவர்களை 2 குழுக்களாக நாம் பிரிக்கலாம். ஒரு குழுவினர் காணக்கூடிய பொருள் சார்ந்த தளத்தில் மகிழ்வை தேடுபவர்கள். அது பணமாகவோ பொருளாதாரமாகவோ பதவியாகவோ புகழாகவோ வசதியாகவோ இருக்கலாம். இன்னொரு குழுவினர் உறவு தளத்தில் தேடுகின்றவர்கள். இவ்வுறவு இயற்கையோடு உறவு, சக மனிதர்களோடு உறவு மற்றும் கடவுளோடு உறவு என்ற 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. இந்த 2 குழுவினரில் உறவில் மகிழ்ச்சியை தேடுகின்றவர்கள்தான் சரியான பாதையில் இருக்கிறார்கள் என்பது உண்மை என்றாலும், பல மனிதர்கள் பொருள் சார்ந்த தளத்தில் தங்களது மகிழ்வை தேடுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன, ஊற்று என்ன, இதை தாண்டி செல்வது எப்படி என்று வாசகங்களுக்கு பின்பு வருகின்ற சிந்தனையில் நாம் சிந்திக்கலாம். முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 7 முதல் 9 முடிய மற்றும் அதிகாரம் 3 இறைவசனம் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏத்தேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கும் தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு எங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்ற
நடத்தியருளும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே என் நிழல்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று.
இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாயிருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு 40 நாள் நோன்பு இருக்கிறார், சோதிக்கப்படுகிறார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாண்டையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முன்னுரையில் மகிழ்ச்சிக்கான தேடலை 2 தளங்களில் நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்று பார்த்தோம். ஒன்று பொருள் சார்ந்த தளம், இன்னொன்று உறவு சார்ந்த தளம். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களது மகிழ்ச்சிக்கான தேடலை பொருள் சார்ந்த தளத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. பொருள் சார்ந்த தளத்தில் வாழ்வின் மகிழ்வை காண துடிப்பதையே சோதனை என்று விவிலியம் குறிப்பிடுகின்றது. வாழ்விற்கான நிறைவை, உடல் இன்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தேடலிலும், புகழுக்கான வேட்கையிலும், செல்வங்களை குவிப்பதிலும் கண்டுகொள்ள முடியும் என்ற தூண்டுதலை இயேசுவுக்கு முன்பாக சாத்தான் வைப்பதையே விவிலியத்தில் நாம் சோதனை என்று பார்க்கின்றோம்.
கல்லை அப்பமாக மாற்றும் என்ற சாத்தானின் தூண்டுதலை உடலின் ஈர்ப்புகளை நிறைவு செய்து கொள்வதற்கான சோதனையாகவும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் எருசலேம் ஆலயத்தின் உச்சியில் இருந்து அடிபடாமல் இயேசு குதித்து விட்டார் என்றால் ஒரே இரவிலேயே அவர் புகழடைந்து விடுவார் என்பதால் இதை புகழுக்கான சோதனையாகவும், உலக செல்வங்களை காட்டி தன் முன் இயேசு மண்டியிட வேண்டும் என்று சாத்தான் சொன்னதை செல்வத்தில் நிறைவை காண்பதற்கான சோதனையாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். மேற்கண்ட பொருள் சார்ந்த தளத்தில் மனிதர்கள் தங்களது வாழ்வின் மகிழ்வை கண்டுகொள்ள முயற்சிப்பதற்கான ஊற்று எங்கே இருக்கின்றது என்பதை விளக்குவதே முதல் வாசகம். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் 2 மரங்கள் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். ஒன்று வாழ்வின் மரம், மற்றொன்று நன்மை தீமை அறிகின்ற மரம். இவ்விரு மரங்களில் கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்னது நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனியையே. நன்மை தீமை அறிகின்ற மரம் நம் மனதிற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. அதாவது நம் மனதின் உதவியோடுதான் நாம் நன்மை தீமை ஆகியவற்றை அறிகின்ற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட நன்மை தீமை பற்றிய அறிவு நிச்சயமாக நல்லது. மனம் தன்னிலே எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்ட மனம் எல்லையற்ற ஒன்றாக மாற முயற்சிக்கிறது. இவ்வாறு எல்லையற்ற ஒன்றாக மாற வேண்டுமெனில் தன்னோடு இன்னும் பலவற்றை சேர்க்க வேண்டும். எனவே உலகை நன்மை தீமை என்று 2ஆக பிரித்து, நன்மை என்று தான் நினைப்பவற்றை தன்னோடு சேர்த்து தன்னை எல்லையற்ற ஒன்றாக மாற்ற முயற்சிக்கிறது. இதுவே பொருட்களையும் புகழையும் அங்கீகாரத்தையும் சிந்தனைகளையும் மனம் சேர்க்க தூண்டுவதற்கான காரணம். மனத்தின் இத்தகைய முயற்சியே நமது வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம். அன்பிற்குரியவர்களே, மனதின் இப்படிப்பட்ட தன்மை நல்லது என்றாலும் இதில் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. நமது மனம் எதனுடைய அடிப்படையில் தன்னை சுற்றி இருப்பவற்றை நன்மை தீமை என்று 2ஆக பிரிக்கிறது என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்ட கடவுளின் பார்வைக்கு மாற்றாக நமக்கு பிடிக்காத சிலவற்றை தீமையானவை என்று முத்திரை குத்தி சில நபர்களையும் சில நிகழ்வுகளையும் நாம் தவிர்ப்பதற்கான காரணமாக இருப்பது நமது மனமே. அது மட்டுமல்ல, நமது மனம் ஆசைகளின் ஊற்றாகவும் எதிர்பார்ப்புகளின் வேறாகவும் இருக்கின்றது. நமது மனம் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிறப்பிப்பது மட்டுமல்லாமல் இவ்வாசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறினால்தான் மகிழ்ச்சி என்ற அக கட்டாயத்தை, இன்னர் கம்பல்ஷன், அதை நம்மில் ஏற்படுத்தி விடுகிறது. இத்தகைய அக கட்டாயமும் அதிலிருந்து புறப்படக்கூடிய தேடலுமே மேற்கண்ட பொருள் சார்ந்த தளத்தில் மகிழ்வை தேடுவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இது வாழ்விற்குள் எக்கச்சக்கமான போராட்டத்தையும் வேதனையும் கொண்டு வந்து விடுகின்றது. பொருள் சார்ந்த தளத்தில் மகிழ்வை தேட முயற்சித்த ஆதாம் ஏவாளும், வரலாற்றில் நாம் பார்க்கின்ற இன்னும் பல மனிதர்களும் எவ்வாறு தங்களது மகிழ்வை கண்டுகொள்ளாது மட்டுமல்லாமல் தங்களையே அழித்து கொண்டார்கள் என்பதையே விவிலிய வரலாறும் உலக வரலாறும் நமக்கு நினைவூட்டுகின்றன. மேலும் பொருள் சார்ந்த தேடல் இவ்வுலகில் பாவம் நிலை பெறுவதற்கான காரணமாகவும் இருக்கின்றது. இதையே 2ஆம் வாசகத்தில் ஆதாமால் இந்த உலகில் பாவம் நுழைந்ததாக புனித பவுல் கூறுகின்றார். நம் மனதின் ஈர்ப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நாம் செயல்படும் வரை நாம் நமது மகிழ்வை இழப்பதோடு நமது உறவு வாழ்வையும் தோற்கடித்து கொண்டே இருப்போம். காரணம், நமது மனம் பொருட்களை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் இருப்பதன் காரணமாக உடன் வாழும் சக மனிதர்களது உணர்வுகளை காயப்படுத்துவது குறித்தோ அவர்களை உதாசீனப்படுத்துவது குறித்தோ சிறிதும் யோசிப்பதில்லை. எனவே மகிழ்வை கண்டுகொள்ள வேண்டிய தளமாகிய உறவு தளம் தானாகவே பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி, வாழ்வின் மகிழ்வில் மட்டில் நாம் சரியான பார்வை கொண்டிருக்க வேண்டுமெனில் பொருள் சார்ந்த தளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறவு தளத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதுதான்.
பொருள் சார்ந்த வேட்கைக்கான சோதனைகளில் வீழ்ந்து நமது வாழ்வையும் பிறரது வாழ்வையும் அழித்து விடாமல் வாழ்வதற்கான வழியையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்துவதே அந்த வழி. 40 நாள் பகலும் இரவும் நோன்பிருந்து இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்தி இருந்த இயேசுவுக்கு சோதனைகளை வெற்றி கொள்ளும் தன்மை நிறைவாகவே இருந்தது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நம் மீது பொழிகின்ற அருட்கொடைகள் குறித்து பேசுகிறார். இந்த அருட்கொடைகள் நாம் சோதனையில் விழாமல் தடுப்பதோடு ஒருவேளை பாவத்தில் விழுந்து விட்டாலும் நாம் எழுந்து வருவதற்கான ஆற்றலை நமக்கு தருகின்றன. மன்றாடுவோமாக. இறைவா, மகிழ்ச்சிக்கான எம் தேடலே நாங்கள் மகிழ்ச்சியை இழப்பதற்கான காரணமாகிவிடக்கூடாது என்பதில் விழிப்போடு இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். புதிய ஆதாம் நீர் ஆண்டவரே, பாவத்தின் இருளை நீக்கியவரே, விழுந்த மனிதரை தூக்கினவரே, வாழ்வின் வழி நீரே இயேசுவே. மண்ணின் தூசியில் மனிதனை உருவாக்கி உயிரின் மூச்சை ஊதி நீரே அன்பின் தோட்டத்தில் வாழ வைத்தீரானால் மனிதன் வழி தவறினான். பாம்பின் சத்தத்தில் மனம் மயங்கி பாவத்தின் கயிற்றில் கட்டுண்டான். உம்மை விட்டு தூரம் சென்றான், இரு உலகில் விழுந்தான். ஒருவனால் பாவம் உலகில் நுழைந்தது, ஒருவனால் மரணம் வந்தது. ஆனால் கருணை பெருகி ஓடியது, கிருபை யாரென பாய்ந்தது. ஆதாமின் வீழ்ச்சியை நீக்கியவரே, புதிய வாழ்வை தந்தவரே, சிலுவை இரத்தத்தில் நீதியை இழுத்தீர். உம்மில் மீட்பு கண்டோம் நாங்கள். பாலைவனத்தில் சோதனை வந்தது, பசியின் வேளையில் எதிரி நின்றது. ஆனால் வார்த்தையால் வென்றீரே, தந்தையின் சித்தம் நிறைவேற்றினீ. கல்லை அப்பமாக்கவில்லை நீர், அதிகாரத்தை நாடவில்லை நீர், இறைவனை மட்டும் வணங்கினீர். சாத்தானை தள்ளி வென்றீரே. விழுந்த ஆதாமின் பிள்ளைகள் நாம், உம்மில் புதிய வாழ்வு கண்டோம். பாவத்தின் சங்கிலி முறியட்டும், உம்மோடு என்றும் நடக்கட்டும். புதிய ஆதாம் நீர் ஆண்டவே,
இரட்சிப்பின் வழி காட்டினீரே. சோதனையில் நம்மை தாங்கிடுவீர், என்றும் உம்மில்